முதல் அறிமுக படத்திலேயே ஹீரோ தனுஷுக்கு ஈக்குவலான ஒரு ரோல். தளபதியோட படத்துல வில்லனுக்கு டப்பிங், தமிழ் கொஞ்சம் தெரியும். அடுத்தடுத்து 4 படங்கள்ல ஹீரோ. இப்படியெல்லாம் சினிமால வலம் வந்துகிட்டு இருந்த நடிகர் அபிநய்க்கு என்ன ஆச்சு? பல போராட்டங்களை கடந்து பல நாட்கள் கழித்து ஹீரோவா மறுபடியும் கம்பேக் கொடுத்த படம். ஆனா அந்த படத்தை பாக்குறதுக்கு இன்னைக்கு நடிகர் அபிநய் நம்ம கூட இல்ல. ரொம்ப வருஷமா கழிச்சு ஒரு நல்ல படம், இந்த மாதிரி தரமான படம் பண்ணியிருக்கேன். இந்த நேரத்துல போய் இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. தன்னோட அறிமுகமா 2002ல தனுஷ் கூட துள்ளுவதோ இளமை அப்படின்ற படத்துல ஹீரோக்கு ஈக்குவலான ரோல பண்றாரு. ஏன்பா இவ்வளவு அழகா இருக்காரே, இவரையே நீங்க ஹீரோவா போட்டிருக்கலாமே அப்படின்னு அப்பவே ரசிகர்கள் டைரக்டர் கிட்ட சண்டை போடுற அளவுக்கு 90s கிட்ஸ்களோட சாக்லேட் பாயா இருந்திருக்காரு. தமிழை தாண்டி மலையாள படத்திலையும் ஃபகத் ஃபாசிலோட இவர் ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காரு. இப்படி நடிச்சுக்கிட்டு இருந்த இவரு ஒரே ஒரு படத்தோட தோல்வினால மொத்தமா சரிவை சந்திச்சாரு. அதுக்கப்புறமா இவருக்கு பெரிய வாய்ப்புகள் பெருசா எதுவுமே கிடைக்கல. பல நாட்கள் கழித்து ஒரு டைரக்டர் கிட்ட இருந்து இவருக்கு ஒரு போன் கால் வந்திருக்குது. மறுபடியும் ஆக்டிங்கா அப்படின்னு புத்துணர்ச்சியோட போனவருக்கு ஆக்டிங் இல்லப்பா, இது டப்பிங் சான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே சினிமாவில் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதாதா அப்படின்னு இருந்த அவரு அந்த டப்பிங் வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிட்டு அதையும் பண்ணிருக்காரு. அந்த வகையில தான் இவரு தளபதியோட துப்பாக்கி, கார்த்தியோட பையா, சூர்யாவோட அஞ்சான் அப்படின்னு நிறைய படங்கள்ல டப்பிங் பண்ணிருக்காரு. என்னதான் இவரு துணை கதாபாத்திரங்கள் டப்பிங் கலைஞர் அப்படின்னு சினிமாவில் தன்னோட வாய்ப்பை தொடர்ந்துகிட்டே இருந்தாலும் பெருசான வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல அப்படின்றதுனால ஒரு கட்டத்துக்கு மேல சினிமாவே வேணாம்பா அப்படின்னு துபாய்க்கு வேலைக்கு போயிருக்காரு. அங்க போய் ஒரு மீடியா கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. உடல் அங்க இருந்தாலும் உயிர் சினிமால தானே இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி சினிமா இவரை இழுக்க ஆரம்பிச்சது. அந்த சமயத்துல தான் அதே மீடியா கம்பெனியோட பல விளம்பரங்கள்ல இவர் நடிச்சாரு. அத மக்களும் விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால அவரு கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட விளம்பரங்களை நடிச்சு விளம்பர உலகத்தோட அன்றைய கதாநாயகனாவே இருந்திருக்காரு. ப்ரொஃபஷனல் வாழ்க்கை இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வீடு. மலையாள படங்கள்ல இருந்து மன்னர் வகையறா படம் வரைக்கும் நடிச்சு பிரபலமான நடிகையா சினிமாவில வலம் வந்தவங்க தான் டிபி ராதாமணி. இந்த ஒரு நடிகையோட மகன் தான் நடிகர் அபிநய். என்னதான் தன்னோட தாய் சினிமாவில இவ்வளவு பெரிய பிரபலமா இருந்தாலும் அதை வச்சுட்டுலாம் நான் வாய்ப்பை தேட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னிச்சையாவே ஒரு சினிமாவில வாய்ப்புகளை தேடி அலைந்தாரு. அப்படிப்பட்ட அபிநய் தாய் தாய் தாய்னு தாய் பாசத்தோட உச்சத்துல தாய் தான் எல்லாமே அப்படின்னு இருந்தாரு. 2019ல தன்னோட தாய் அவரு இழக்கிறாரு. ரொம்ப தனிமையில இவர் இருந்து பினான்சியலி மென்டலி ரொம்ப டவுனா ஃபீல் பண்ணி வெளியிலேயே அவரு வராம இருந்திருக்காரு. இப்படி சினிமாலையும் வாய்ப்பு கிடைக்காம தன்னோட தாயையும் இழந்துட்டு தனிமையில இருந்த இவருக்கு மேலும் ஒரு இடி விழுந்துச்சு. அதாவது இவருக்கு லிவர் சிரோசிஸ் அப்படின்ற ஒரு கல்லீரல் நோய் இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. இந்த நோயை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த நோய்க்கு பெருசா அறிகுறிகள் எதுவுமே இருக்காது. ஆனா இந்த நோய் ஒரு தடவை உங்க உடம்புல வந்துச்சுன்னா அதை எந்த மருத்துவர்களாலையும் குணப்படுத்தவே முடியாது. அதுக்கப்புறமா நடிகர் அபிநய் எத்தனையோ ஹாஸ்பிட்டல், எத்தனையோ மருத்துவர்கள், எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்கள் செஞ்சும் பல கோடி ரூபாய்கள் அதை கொட்டியுமே அவருக்கு அது சரியாவே ஆகல. உடல் மெலிஞ்சி ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறி என்னப்பா இது நம்ம நடிகர் அபிநயா இவரு அப்படின்னு பல பேரையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்துனுச்சு. அந்த சமயத்துல இவருக்கு உதவுறதுக்கு நிறைய ஆட்கள் வரல அப்படின்னாலும் நடிகர் தனுஷ், KP பாலா மற்றும் அவரோட சில நண்பர்கள் அவருக்கு அந்த நேரத்துல உதவுனாங்க. இத்தனை போராட்டங்களை கடந்து ஏகப்பட்ட சவால்களை எதிர்த்து பல கஷ்டங்களை தாண்டி இவர் மறுபடியும் சினிமால ஒரு ஹீரோவா கம்பேக் கொடுத்த படம் தான் கேம் ஆஃப் லோன். இந்த படத்தோட போஸ்டரும் டீசரும் வெளியாகி பல பேரையுமே நடிகர் அபிநய் இது மறுபடியும் வந்துட்டாரு அப்படின்னு ஆச்சரியத்தில் ஆழ்த்துனுச்சு. இருந்தாலுமே அந்த ஒரு படத்தை பாக்குறதுக்கு நடிகர் அபிநய் இன்னைக்கு நம்ம கூட இல்ல அப்படின்றது ரொம்பவே வருத்தத்தை தருது. இந்த ஒரு தருணத்துல கலாட்டா சார்புல இருந்து நடிகர் அபிநய்க்கு அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு வேண்டிக்கிறோம். ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் லிவர் பேஷண்ட்டாக இருந்தார். லிவர் செரோசிஸ் அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. இப்போது ஒரு 4 மந்த்தாக வந்து ரொம்ப கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருந்தார். லிவர் கிடைக்கல, ஐ மீன் இந்த சென்ஸ் லிவர் கிடைக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு லிவர் கிடைச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து அவரோட பேர் தான் இருந்தது. அதுக்குள்ளேயே இப்போ கொஞ்சம் ப்ரீத்திங் இஷ்யூ இருந்தது ஒரு 2-3 டேஸாக. நேற்று வந்து ஹாஸ்பிட்டல் வந்து எதாவது டிஸ்சார்ஜ் ஆகி கூட்டிகிட்டு வந்தோம். நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது அப்படி உயிர் போயிடுச்சு. காலையில் தான் எங்களுக்கு தெரியும் அவர் இறந்துட்டாரு அப்படின்றது. அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க. அப்பா இப்போ தான் ரீசெண்டாக ஜூன் மந்த் இறந்தார். அம்மா வந்துட்டு முன்னாடி அவங்க இறந்து 2019லேயே அம்மா இறந்துட்டாங்க. அதில் கூட பிறந்தவங்க யாரும் கிடையாது, ஜஸ்ட் அவர் மட்டும்தான், ஒரே சிங்கிள் பையன் தான். அவங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட சொல்லியிருப்போம், எப்போ வருவாங்கன்னு தெரியல. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க சார் அவருக்கு. ஈவன் ஆக்சுவலாக வந்து அவருக்கு அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவர் லிவர் சிரோசிஸ் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அவருக்கு எல்லாமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் பண்ணாங்க.
ப்ளீஸ் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஈவன் பாலாவாகட்டும், ஆக்டர் தனுஷ் ஆகட்டும், நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அவருக்கு. ஈவன் சின்ன சின்ன இதுல இருந்து கூட எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆர்கன் கிடைக்கல அந்த கியூல அதுதான் கியூல இருந்தாரு. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பேர் நாங்க லாஸ்டா செக் பண்ணும்போது 8th பிளேஸ்ல இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 2 பேருக்கு முன்னாடி இருந்தார் அவரு. அதுல வந்து ஒருத்தவங்க நார்த் சைடு, ஒருத்தர் தமிழ்நாட்டுல இவரோட பேர் தான் இருந்துச்சு. ஸோ அது கிடைக்கிறதுக்கு நாங்கள் லெட்டர்லாம் கூட ஓமந்தூரில் கொடுக்க சொன்னாங்க. எல்லாமே கொடுத்துட்டு தான் வந்தோம் நாங்கள். அதுக்கப்புறம் தான் கிடைக்கிறதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது எப்போ கிடைக்கும்னு வர சொல்ல முடியாது இல்லையா. ஃபார்மாலிட்டிஸ்லாம் வந்து யார் இனிஷியேட் பண்றாங்க? எல்லாருமே தான் பண்றாங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்சனுக்கு நடிகர் சங்கத்தில் இன்ஃபார்ம் பண்ணோம் காலையிலேயே. ஸோ அவங்களும் பண்றாங்க, பாலா சைட்ல இருந்தும் பண்றாங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு பர்சனு கிடையாது, எல்லாருமே வந்து அவங்க இதில் இனிஷியேட்டிவ் எடுத்து ஒவ்வொருத்தராக பண்றாங்க. சடங்குகள் பண்ண போறது யாரு? சடங்குகள் தான் வந்து இப்போ ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க அப்படின்னா அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து பண்ணுவாங்க. அப்படி இல்லை அவங்க வரல அப்படின்னா மணிகண்டன் டிரைவராக இருக்கான், கார் டிரைவர். அவர் கேரக்டர்லாம் நல்ல கேரக்டர்ண்ணா. அவர் குறைலாம் சொல்ல முடியாது. ரொம்ப தங்கமான மனுஷன். நிறைய ஹெல்ப்பிங் மைண்டில் தான் பண்ணுவார். இது ரொம்ப வருஷமாக இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 3.5 இயர்ஸ்க்கு மேலே இருக்குது அவருக்கு. இப்போ நடுவில் தான் ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அந்த டோனர் கிடைக்கல. ஹாஸ்பிட்டலில் வந்து ரேல் ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தாரு. ஆனால் டோனர் சரியாக கிடைக்கல. ஸோ அதனால தான் அந்த மாதிரி இஷ்யூ ஆயிடுச்சு. இப்போ அவரோட பயணம் பண்ணிருக்கீங்களா கிட்டத்தட்ட ஒரு விஷயம்? அந்த பயணங்கள் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு, அது மாதிரி அனுபவம்? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் அவர்கிட்ட எதுவும் இல்லைண்ணா. அவர் ஆக்சுவலாக வந்து ரொம்ப சைலண்ட் டைப்பு. எப்பவுமே ஜாலியாக மைண்ட் ஃப்ரீயாக தான் இருப்பார். சூழ்நிலை உடல்நிலை சரியில்லாத காரணம் தான், வேற ஒன்றும் கிடையாது. அது மைண்ட் சரி தான். உடம்பு சரியில்லைன்னா என்னவோ அந்த மாதிரி தான், வேற எதுவும் கிடையாது. அவர்கிட்ட இந்த அவர் பர்சனல் விஷயம் என்ன ஷேர் பண்ணியிருப்பாரு? ஸ்வீட் மெமரிஸ் பேசுவாருங்க. அதான் அவங்க அம்மா மேலே இருக்க பாசம் அதிகம் அவருக்கு. ஸோ அவங்க அப்பாவோட நினைவு அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணுவார். எப்போ நார்மலாக இருக்கும்போது பேசுவார், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ இந்த விஷயம் தவறுனா அது எப்போ உங்களுக்கு தெரியும்? மார்னிங் தான் நான் தெரியும், கால் வந்துச்சு. அவங்க இந்த வீட்டில் இருந்தவங்க கால் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நேற்று நான் வர வேண்டியது, கொஞ்சம் வெளில டிரைவிங் வேலையாக போனதுனால வர முடியாமல் போயிடுச்சு. இந்த ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, இப்போ திடீர்னு வந்து ஒரு வருஷம் கூட இருந்தவங்க இப்போ இல்லைன்னும் போது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? கஷ்டமாக தானே இருக்குது, அது சொல்ல முடியாது. அது எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது? அதனால தான் சரி, காலைல நாங்கள் எதுவுமே சாப்பிடல, டென்ஷனில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறது? இப்போ அப்பா அம்மா கிடையாது, அவர் வீட்டுக்கு ஒரே பையன்றாங்க. இந்த இறுதி சடங்குலாம் யார் எடுக்கிறா? இது நாங்கள் தான், கூட இருக்கவங்க தான் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ் தான், கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் 5 பேர் இருக்கோம். அவர் கூட தான் இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் 7 மந்த் அவர் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு சிலருக்கு ஷேர் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கோம். இந்த சினிமா ஃபீல்டு இருந்தவர் இவர். ஸோ சினிமா சைடில் யார் யார் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க? ஆனால் மெயினாக கேபி பாலா வந்து ஆக்சுவலாக 1 இயருக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணார். இப்போ அவர் தான் முக்கால்வாசி எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறாருண்ணா. அவங்க தான் எல்லாமே கொஞ்சம் டெத்துக்கு எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. மார்னிங் இந்த ஹவுஸ் ஓனர் வரக்கூடாதுன்னு சொல்லுற இஷ்யூஸ் பற்றி தான் சொல்கிறாங்க. இல்லை, அவங்க கொஞ்சம் இப்போ பயப்படுறாங்க. ஆக்சுவலாக வீடு 2 இருந்தாங்க. ஸோ யாரா கூட்டம் அதிகமாக வரப்போகுது, யாரா இஷ்யூ ஆகப்போனா அவங்க பயப்படுறாங்க. அது அவங்களோட ப்ராப்ளம். முதல்ல பத்திரிகை ஊடகங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நாம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அபிநயை பற்றி அவங்க உறவுக்காரங்க யாராவது தொடர்பு கொள்ளணும்னு கேட்டிருந்தோம். இப்போ அவங்க உறவுகள்ல இருந்து ஒரு 2-3 பேர் தொடர்புக்கு வந்திருக்காங்க. அவங்க 2 பேர் வரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க வந்ததும் மாலை 4 மணி அளவில் அபிநய் அவர்களோட உடலை எடுத்து இங்கிருந்து ஏவிஎம் வெண்மையானத்திற்கு எடுத்து சென்று அவர் உடல் தகனம் செய்ய இருக்கப்படுகிறது. இதை முன்னெடுத்து நடத்துறது தென்னிந்திய நடிகர் சங்கம் அண்ணன் பூச்சிமுருகன் அவர்கள் தான் இதெல்லாம் முன்னெடுத்து நடத்த சொல்லியிருக்காரு. அவருக்கு இந்த தருணத்தில் மிகப்பெரிய நன்றி. அதே மாதிரி கேபி பாலா அவரும் உடனே வந்து நம்ம பத்திரிகையாளர்கள் ரொம்ப பேர் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் நன்றி.